ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆஸ்திரேலியாவை போலவே இந்தியாவிலும் 16 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக பயன்பாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இணையதளங்களில் ஆபாச வீடியோக்கள் ரொம்ப தாராளமாக உலவுவதாக வேதனை தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதிகள், ஆபாச படங்களை சிறுவர் சிறுமியர் பார்ப்பதால் அவர்களுடைய எதிர்காலமே பாழாவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இது குறித்த முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத். ஓவர் டு ஜெகநாத். ஆஸ்திரேலியா நாட்டில் 16 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் இணையதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிச்சிருக்காங்க. இது போன்ற தடையை மத்திய அரசும் கொண்டு வர வேண்டும் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் விஜயகுமார் என்பவர் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த பொதுநல வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆபாச படங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த ஆபாச திரைப்படங்களை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்ற சூழல் தான் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஆபாச திரைப்படங்களை குழந்தைகள் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்களுடைய எதிர்காலம் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் இந்த மனுவில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆபாச வீடியோ படங்களை தடுப்பதற்கு தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி இது போன்ற வீடியோக்களை தடுக்க சாஃப்ட்வேர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்காரு. மேலும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறை அமைச்சகத்தின் செயலாளர், உள்துறை செயலாளர், குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையங்கள், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருடைய செயலாளர்களுக்கு இது போன்ற தடை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் முன்னிலையில் வருது. இதை மத்திய அரசும் மாநில அரசு சேர்ந்த வழக்கறிஞர்கள் பல்வேறு தரப்பு வாதங்களை நீதிபதிகளுக்கு முன்பு வைக்கிறாங்க. அதில் கேட்டு முடித்த பின்பு நீதிபதிகள் என்ன கூறுறாங்கன்னா, மத்திய அரசு 2017ஆம் ஆண்டு பிறப்பித்துள்ள உத்தரவின்படி சர்ச்சைக்குரிய வீடியோக்களை தடுக்க வழிகள் இருக்கிறது. ஆனால் ஆபாச படங்களை குழந்தைகள் பார்ப்பதற்கு தடுப்பதற்கு அதில் வழிவகை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக தேவைப்படுகிறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அருவருப்பான காட்சிகளை பார்ப்பதும் தவிர்ப்பதும் தனி ஒரு மனிதனுடைய உரிமை என்றும் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் இது போன்ற வீடியோக்களை குழந்தைகள் பார்ப்பதால் கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும்ன்றதையும் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியா நாட்டில் இணையதளத்தை பார்ப்பதை தடை விதித்தது போன்று மத்திய அரசும் கொண்டு வர வேண்டும் என்றும் அதில் முன்னிலைப்படுத்துகிறாங்க. மேலும் அதுவரை இந்த விவகாரம் குறித்து குழந்தைகள் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு மற்றும் குழந்தைகள் உரிமை ஆணையங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது நீதிபதிகள் இது சம்மந்தமாக கூறியிருக்காங்க. என்ன விஷயமாக இருந்தாலும் குழந்தைகள் சமூக வலைத்தளங்களை பார்க்கும்போது அவர்களுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக அவர்களை கண்காணிக்க வேண்டும். பெற்றோர்கள் கண்காணிக்கும் பட்சத்தில் குழந்தைகள் இது போன்ற ஆபாசமான இணையதளங்களை அவர்கள் பார்ப்பதை தவிர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பது தற்போது விவாதமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.